வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா என்பிசிஐஎல் ஓகே நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியன் லிமிடெட் கைகை சைட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிசல்ட் வந்து யாருக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஃபினான்ஸ் அண்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட் அந்த போஸ்ட்டுக்காக தான். ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த என்பிசிஐஎல் கைகை சைட் ஹச்ஆர்எம் அட்வர்டைஸ்மெண்ட் 01/2025 அண்டு 26 ஓகேங்களா. ஸோ இப்போது டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் த ஸ்டேஜ் 3 ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஃபினான்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் பேஸ்ட் ஆன் த advertised set criteria and based on the score obtained in stage 2 advanced test conducted in 9 மார்ச் 2026 against the advertisement number NPCIL கைகை site HRM 1/2025 in NPCIL கைகை site is under the call letter of the stage 3 is will skill test will be issued separately. ஓகேங்களா. இப்போ இதில் வந்து கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி ஏ கேட்டகரியில் வந்து அன்ரிசர்வ்டு. ஸோ இந்த அன்ரிசர்வ்டுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து எவ்வளோனா, ஸோ மார்க் வந்து 127 மார்க்கு. ஓகேங்களா. ஸோ பர்சன்டேஜ் பார்க்கும்போது 84.67%. இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் 1 ஓகேவா. ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் 50 கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ ஸ்டேஜ் 1 பொறுத்த வரைக்கும் 50 கொஷினும், ஸ்டேஜ் 2ல் வந்து ஒரு 50 கொஷின் இருக்கும். ஸோ 50 கொஷினில் வந்து ஒரு கொஷனுக்கு 3 மார்க்கு. ஸோ ஸ்டேஜ் 2லேயும் வந்து ஒரு கொஷனுக்கு 3 மார்க்குன்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேஜ் 1ல் ஜஸ்ட்டு வந்து அந்த சர்டைன் கிரிட்டீரியா ஓகே 40% எடுத்தால் நீங்கள் வந்து ஸ்டேஜ் 1 வந்து குவாலிஃபைடு. அதே வந்து ஸ்டேஜ் 2ல் வந்து ஹை கட் ஆஃப் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ வந்துட்டு இப்போ வந்து வேக்கன்சி இப்போ அன்ரிசர்வ்டில் எத்தனை வேக்கன்சி இருக்கோ அதிலிருந்து வேக்கன்சி இன்ட்டு 5 அந்த 5 டைம்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி வரக்கூடிய கேண்டிடேட்டை வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா. இப்போது அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கான கட் ஆஃப் மார்க் வந்து 127 84.67% தான் நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இப்போ வந்து அவங்களுடைய ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேட்டகரி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஓபிசி கேண்டிடேட்டும் வந்து அன்ரிசர்வ் கேண்டிடேட்டில் வந்திருக்காங்க, அன்ரிசர்வ் கேண்டிடேட்டும் அன்ரிசர்வ் இருக்காங்க, எஸ்டியில் அப்ளை பண்ணவங்களும் அவங்க ஓப்பன் கேட்டகரியோட கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அடுத்து வந்து ஓபிசி கேட்டகரியில் அப்ளை பண்ணவங்க ஓகே NPCIL அவங்களுடைய கட் ஆஃப் மார்க் வந்து 126 ஓகேங்களா. இப்போ இந்த 126னா அப்போது 84.84% நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ அவங்க வந்து 130 மார்க் ஓகே 127 மார்க்கு. ஸோ ஒரு மார்க் தான் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேட்டகரி ஸோ இதெல்லாமே அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வந்து கேட்டகரி 3யில் வந்து பார்க்கும்போது கட் ஆஃப் மார்க் வந்து 75 ஓகேவா. 75னா ஸோ 50% வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். எஸ்டி கேட்டகரி ஓகே ஷெட்யூல் ட்ரைபடி கேட்டகரியில் இந்த இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ 5 கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், கேட்டகரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிஸ்டட் அரேஞ்சு இன் த சீக்வன்ஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அவங்க வந்து அப்ளிகேஷன் நம்பர் படி அவங்க வந்து சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இப்போது இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் வந்து எங்கே நடக்கும், எப்படி நடக்கும்ன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு கட் ஆஃப் தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை ஆகும்போது ஸோ என்ன மாதிரி படிக்கணும், எப்படி படிக்கணுன்றது எல்லாமே நம்ம வந்து ரெகுலராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.